வணக்கம், இது கிரைம் டைம். நான் நந்தா. கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலா கோவிலை சுற்றி 13 இடங்களில் உடல்களை தோண்டி எடுக்கும் பணி நடைபெற்று வந்த நிலையில் 3ஆம் நாள் தேடுதல் வேட்டையில் 6வது இடத்தில் ஒரு சடலத்தின் பகுதி எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதற்கட்ட ஆய்வில் தெரியவந்த அதிர்ச்சி தகவல்கள் என்ன? இக்கோயிலில் பணியாற்றிய முன்னாள் தூய்மை பணியாளர் ஒருவர் கடந்த ஜூன் மாதம் தட்சிண கன்னடா காவல் நிலையத்திற்கு படபடப்புடன் வந்துள்ளார். கையில் சில புகைப்படங்களுடன் அவர் அளித்த வாக்குமூலத்தை கேட்டு போலீசாரே சற்று அதிர்ந்து போயினர். 1995ஆம் ஆண்டிலிருந்து 2014ஆம் ஆண்டு வரை தர்மஸ்தலா கோயிலில் தான் தூய்மை பணியாளராக பணியாற்றியதாகவும் அப்போது பல பெண்கள் மற்றும் மாணவிகளின் உடல்களை அடக்கம் செய்ய சொல்லி கோயில் நிர்வாகத்தினர் தன்னை கட்டாயப்படுத்தியதாக கூறி போலீசாரை அதிர வைத்தார். உடல்களை புதைக்காவிட்டால் தன்னையும் தனது குடும்பத்தினரையும் கொன்றுவிடுவோம் என மிரட்டியதாக அவர் கூறினார். பல பெண்களை பள்ளி சீருடையிலேயே புதைத்திருப்பதாகவும் அதிகாரிகளை அலறவிட்டுள்ளார். அப்படி புதைக்கப்பட்ட பெண்களின் உடல்களில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கான அடையாளங்களும் சில நேரம் ஆசிட் தழும்புகளும் தென்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். உயிர் பயத்தால் 10 ஆண்டுகளுக்கு முன்பு தர்மஸ்தலாவை விட்டு குடும்பத்துடன் அண்டை மாநிலத்திற்கு சென்று மறைந்து வாழ்ந்து வந்ததாக கூறிய அவர் தற்போது மனசாட்சி உறுத்தலால் இந்த உண்மைகளை வெளிப்படுத்துவதாக கூறியிருக்கிறார். இந்த அதிர்ச்சி தகவல் சில நாட்களுக்குள் காட்டு தீயாக பரவ நாடு முழுவதும் பெரும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் எத்தனை பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டுள்ளார்கள் என்பதை கண்டறிய அப்பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளாக காணாமல் போன பெண்களின் பட்டியலை உடல்களை புதைத்ததாக முன்னாள் ஊழியர் கூறியிருந்த நிலையில் ஒரு உடலின் சிதைந்த பாகங்கள் மீட்கப்பட்டிருப்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் தர்மஸ்தலா விவகாரம் மீண்டும் கர்நாடகாவில் விஸ்வரூபம் எடுத்துள்ளது.